பிரபா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன்னை போட்டு பாரு, சரியா இருக்கான்னு பாப்போம். ஐயோ ஐயோ, அந்த சோழி மேலே போட்டா எப்படி? இப்படி நெடுஞ்சா எப்படி? சரியா கரெக்டா இருக்கு. கண்ணாடியில பாரு. கீதா, இதெல்லாம் எதுக்கு? இந்த ஹோட்டல் வழக்கமே இப்படித்தானா? உங்க நண்பர் வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு போனார். சரியான லூசு பையன். இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர். ஏதேது முதல் சந்திப்பிலே உங்ககிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டானா? நான் அவனும் காலேஜ்ல படிக்கிறப்போ உயிருக்கு உயிரா பழகினோம். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவனால பொறுக்கவே முடியாது. ஏதோ இந்த 5 வருஷமா தான் தொடர்பு இல்லாம போயிடுச்சு. ஒரு நாள் பழகிய பழக்கமல்ல, மறுநாள் மறப்பதன் வழக்கமல்ல. நீ என்றும் நான் என்றும் இருவரல்ல, நிழல்தான் உடலை பிரிவதல்ல. ஒரு நாள் பழகிய பழக்கமல்ல, மறுநாள் மறப்பதன் வழக்கமல்ல. நீ என்றும் நான் என்றும் இருவரல்ல, நிழல்தான் உடலை பிரிவதல்ல. ஒரு நாள் பழகிய பழக்கமல்ல, மறுநாள் மறப்பதன் வழக்கமல்ல. கல்லில் எழுதிய எழுத்தாக காலத்தை வென்று நிலையாக. கல்லில் எழுதிய எழுத்தாக காலத்தை வென்று நிலையாக. கண்களில் உன்னை எழுதி வைத்தேன், என் குலவிளக்காக ஏற்றி வைத்தேன். குழந்தை என்றிருந்தேன் தாய் மடியில், குமரி என்றிருந்தேன் எழில் வடிவில். குழந்தை என்றிருந்தேன் தாய் மடியில், குமரி என்றிருந்தேன் எழில் வடிவில். மனைவி என்றானேன் உன் மடியில், கலந்து விட்டேன் உன் உயிர் வடிவில். ஒரு நாள் பழகிய பழக்கமல்ல, மறுநாள் மறப்பதன் வழக்கமல்ல. இளமையில் தொடங்கிய காதலிது, காதலிது முதுமை வந்தாலும் மாறாதது. ஊரென்ன உறவென்ன பேசுவது, யாருக்கு பயந்து வாழுவது. வானத்தில் இருந்தாய் நிலவாக, பூமியில் கிடந்தேன் மலராக. வானத்தில் இருந்தாய் நிலவாக, பூமியில் கிடந்தேன் மலராக. ஓடி வந்தாய் என் துணையாக, ஒருவருக்கொருவர் இணையாக. ஒரு நாள் பழகிய பழக்கமல்ல, மறுநாள் மறப்பதன் வழக்கமல்ல. நீ என்றும் நான் என்றும் இருவரல்ல, நிழல்தான் உடலை
ஏன் பயப்படுற? உன் ஆளு வெளியே போறத பார்த்துட்டு தான் நான் உள்ள வந்தேன். நீ அவனும் கார்ல ஏக ஜாலியா போறப்பவே பார்த்துட்டேன். ஸ்டன் ஆயிட்டேன். போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்தாலும் கொடுத்த சரியான புள்ளியா பார்த்து தான் பிடிச்சிருக்கேன். தட்ஸ் ஆல் ரைட். நானும் இதே ஹோட்டல்ல தான் 22ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருக்கிறேன். டைம் கிடைக்கிறப்போ அப்படி நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிறியா? ஜாக்கிரதை, மரியாதையா பேசுங்க. பணக்காரனோட வந்த உடனே பண்புள்ளவளா மாறிட்டியா, இல்ல ஹோட்டலுக்கு வந்த உடனே உத்தமியா ஆயிட்டியா? ஒன்னும் புரியலையே. வீணா அநியாயமா பேசாதீங்க. அடேங்கப்பா, நியாயம் அநியாயம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்ப இனிமேல் உங்ககிட்ட கட் அண்ட் ரைட்டா தான் பேசணும். சுருக்கமா சொல்றேன், எப்ப வர நம்ம ரூமுக்கு? இப்ப நீ மரியாதையா போறியா இல்லையா? அடியே கண்ணகி, உன் பத்தினி தனத்தை மத்தவங்க கிட்ட வச்சுக்க. நீ யாரு என்னங்கிற விஷயம் தெரிஞ்சு எங்கிட்ட வாலாட்டாரு. சரிதான், போடா. போறேன், ஆனா சும்மா போக மாட்டேன். இந்த ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை பேருமே கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு செய்யறனா இல்லையாப்பா? நீ என்ன பாக்குற, நானே பாக்குறேன். ஏன் இந்த செடி வாடி இருக்கு? எவ்வளவு பாதுகாப்பா இருந்தோம் சில சமயங்கள்ல குழி முயல்களும் காட்டெலிகளும் வேற பறிச்சிருதுங்க. Brother, and don't worry for that. என் லவர், என் ஸ்வீட் ஹார்ட், அவ போனதுக்கே நான் வருத்தப்படல. எவ்வளவு ஜாலியா இருக்கேன். This is after all a செடி. இது வாடி போனதுக்கு நீ ரொம்ப பெருசா கவலைப்படுறிய. இந்த செடி போச்சுன்னா என்ன இப்போ? இந்த இடத்துல தானா ஒரு செடி முளைச்சிடும், இல்லாட்டா நானா கூட நட்டு வச்சிடுவேன். ஆனா காதல் அப்படி முடியுமா? அது ஒரு தடவை பட்டு போச்சுன்னா அவ்வளவுதான். அது தானாவும் முளைக்காது, யாராலும் அதை நட்டு வைக்க முடியாது. அது அவ்வளவுதான், அத்தோட தீர்ந்து போச்சு. நீங்க இருக்க சார், இவர் ஏதாவது தப்பா பேசிருந்தா கொஞ்சம் மன்னிச்சுங்க சார். இருக்கு கொஞ்சம். ஆமா சார், மன்னிச்சுங்க சார். எனக்கு பட் காட் இஸ் லவ், லவ் இஸ் பிளைண்ட், பிளைண்ட் இஸ் டார்க், டார்க் இஸ் வாட்? டார்க்னா இருட்டு. நீ வா, நீ வா, நீ வா. லவ் தை நெய்பர், லவ் தை நெய்பர், நெய்பர், லவ் தை நெய்பர், லவ் தை நெய்பர். பாவங்க, பக்கத்து எஸ்டேட் ஓனருடைய சன். ஏராளமான ஆஸ்தி இருக்கு, இருந்தும் ஒரு பெண்ணால அவனுடைய வாழ்க்கையே பாழாயிடுச்சு. பெண் என்னமோ அழகாத்தான் இருப்பா, ஆனா அவ குணம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்காம அவங்க அப்பா எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அவளையே காதலிச்சு கல்யாணமும் செய்துக்கிட்டான். அவ வேற யாரு கூடவும் போயிட்டா. அதுல இருந்து இப்படி பைத்தியமாயிட்டான். ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை பேருமே கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு செய்யறனா இல்லையாப்பா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மனசே சரியில்லை. காதல் கல்யாணத்தினால தம்பதிங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றதெல்லாம் சில பேர் வாழ்க்கையில பொய்யாயிடுது. எஸ்டேட்டை சுத்தி பாக்குறப்போ நான் ஒரு பரிதாபமான சம்பவத்தை பார்த்தேன். காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ஒருத்தி அவனை விட்டுட்டு வேறொருவனோட ஓடி போயிட்டான். அதனால பாவம், அவன் பைத்தியம் ஆயிட்டான். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில பைத்தியமா தான் இருக்காங்க. யார் மனசு எப்ப மாறும்னு யாருக்கு தெரியுது? அதுக்காக காதலிக்கிறது தவறுன்னு சொல்ல முடியுமா? நான் தவறுன்னே சொல்லல, தளராத உறுதி வேணும்னு தான் சொல்றேன். உறுதி மட்டும் இருந்தா போதுமா? அதுல உண்மையும் வேணும். உண்மை சில சமயம் ஊமையா மாறும்போது யார்தான் என்ன செய்ய முடியும்? இப்ப நானே இருக்கேன். இதுக்கு முந்தே நான் இருந்த நிலையை பார்த்தவங்க யாராவது உங்களை சந்திக்க நேர்ந்து தவறா சொன்னா நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? அவங்க தவறா சொல்றதாகத்தான் நான் நினைப்பேன்.
நான் அதுக்காக சொல்லல பிரபா. உங்க மனைவியா வாழப்போற ஒருத்திய மத்தவங்க இழிவா பழிச்சு பேசினா அந்த அவமானத்தை உங்களால தாங்க முடியுமான்னு தான் கேக்குறேன். கீதா, யாரோ ஏதோ சொன்னா அதுக்காக என் மனசு மாறும் நீ நினைக்கிறதா இருந்தா நான் வருத்தப்படுறேன். பிரபா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னால எவ்வளவு பெரிய துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்களே. கீதா, இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? பிரபா, நீங்களா என்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கறது? நான் எங்க, நீங்க எங்க? தெய்வம் பக்தரிடமா வரம் கேட்கும். கீதா, ஏன் அழற? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? இத பார், அழக்கூடாது. என்ன பாரு, பார்க்க மாட்டேன். சரி, அதோ அதோ சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிப்பு வருது. ஏய், என்ன மிஸ்டர் தேவராஜ், கூப்பிட்டீங்களாமே? உட்காருங்க, சொல்றேன். ஏன் ஹோட்டல்ல வந்து என்ன உட்கார சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, விஷயத்தை சொல்லுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஏன் அடிக்கடி வந்து போற ஒரு ஆள், அவ்வளவுதான் தெரியும். ஹாய் மிஸ்டர், நான் நினைச்சா இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்குவேன். வாங்குவீங்க தெரியும். யார் விற்க போறா? விக்கலன்னா எதிர்த்தா போலயே புதுசா ஒண்ணு கட்டுவேன். ஐயா, நீங்க கொத்துனாரா? நான் சொந்தமா கட்ட போறேன். சார் சார், கான்ட்ராக்டை எங்கிட்ட கொடுங்க, நானே அற்புதமா கட்டி தரேன். கீழ்ச்ச எழுந்திரியா. ஐ சே கெட் அப். 6 மாசத்துக்கு முந்தி நான் இங்க வந்தப்போ என்னையா சொன்னேன்? கண்ட பெண்ணுங்களோட வந்தா ரூம் கிடையாதுன்னு ரூல் பேசினேன். இப்ப என்ன சொல்றேன்? இப்போ அதேதான் சொல்றேன். ஒண்ணு ஃபேமிலியோட வரணும், இல்ல தனியா வரணும். அப்பதாயா இங்க இடம். அப்போ இங்க இருக்கிறது பூராவுமே ஃபேமிலியா? 100க்கு 100 வடிகட்டின ஃபேமிலி. திராவகத்துல போட்டு பாத்தீங்களா இல்ல ஃபில்டர் பண்ணி பாத்தீங்களா? ஃபில்டர் பண்ணி பார்த்தாலும் தெரியுமா? ஏன் மிஸ்டர், உங்க ஃபேமிலியை ஃபில்டர் பண்ணா நீங்களாவது மிஞ்சுவீங்களா? இந்த லட்சணத்தை எங்க ஹோட்டலை பத்தி கேக்குறீங்களா? அத நீ கேக்குறியா? உங்க லட்சணம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதையா. எவனாவது எவளையாவது கூட்டிட்டு வந்து ஃபேமிலின்னு சொல்லுவான். சரியா போச்சா? மிஸ்டர், மஞ்சளுக்கும் பவுடருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓ, 16ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருக்கிறாளே, அவ மஞ்சளா பவுடரா? மஞ்சளே சாதாரண மஞ்சள் இல்லையா, கஸ்தூரி மஞ்சள். நான் கழுக போகுதியா? அவங்க 2 பேரும் கோவலன் கண்ணகி மாதிரி. ஓஹோ, உங்ககிட்ட தான் சிலம்ப கொடுத்து விற்க சொன்னாங்களோ? திருச்சி திருவானைக்காவலுக்கு போய் அவ வண்டவாளத்தை கேளு. கண்ணகியா மாதவியான்னு அப்ப தெரியும். யார பத்தி பேசுற தெரியுமா? அந்த புண்ணிய சிநேகிதருடைய மனைவிடா, எஸ்டேட் ஓனருடைய மருமகள். மருமகளா விலைமகளான்னு என்ன கேட்றா? நான் சொல்றேன். எனக்கு தெரியாம இருந்தா தாண்டா உன்ன கேட்கடா. நல்ல காலம் இந்த சங்கதி மாத்திரம் அவங்க காதல் விழுந்திருந்தது, உன்னை சும்மா விட்டுக்க மாட்டாங்கடா. அவங்க காப்பி தோட்டத்துக்கே உன்னை எருவா போட்டிருப்பாங்கடா. ஜாக்கிரதை. சத்யா, அவ பக்கா விபச்சாரிங்கிறத நிரூபிச்சு காட்டினா என்ன? மறுபடியும் அதே சொல்லி ஆத்திரத்தை தூண்டாத. இன்னொரு தடவை என் ஃப்ரெண்ட பத்தி ஏதாவது அவதூறா இப்படி பேசுறேன், கொல்லாத ஃப்ரெண்டு அவனையே போய் கழுடா, அப்பதான் உனக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இப்படி வரியா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இங்க பேசுறதுக்கு இல்ல, கொஞ்சம் இப்படி வாய. ஏண்டா பிரபா, உனக்கு கல்யாணம் எப்படா ஆச்சு? இதுதான் முக்கியமான விஷயமா? நான் எதுக்காக கேட்கறேன்னு தெரியாம பேச வேண்டாம். உனக்கு கல்யாணம் எப்ப ஆச்சு அதை சொல்ற முதல்ல. இந்த கேள்வி இப்ப எதுக்காக? காரணமா தாண்டா கேட்கறேன், தயவு செஞ்சு சொல்லி தொலைடா. நீ எதுக்காக கேட்கறன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. கீதா கழுத்துல தாலி இல்லையே, இந்த உறவு எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கத்தானே. பிரபா, உனக்கு கல்யாணமே ஆகலையா? அப்போ அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா? அப்படி என்னடா சொல்லிட்டான்? என்ன சொன்னானா? சொல்றதுக்கே வாய் கூசுதுடா. கீதாவை பத்தி அவ்வளவு கேவலமா பேசிட்டான், காது கொடுத்தே கேட்க முடியல. யாரா எங்கடா இருக்கான்? யாரா நீ? மேனேஜருக்கு என்னடா சொன்ன? ஏன்டா முடிக்கிற? என்ன சொன்ன சொல்லண்டா. என்னத்தடா சொல்ல சொல்ற? நான் யாருங்கிறத சொல்லணுமா இல்ல அவ யாருங்கிறத சொல்லணுமா? இப்ப இவன் எதை கேட்கறான்னு எனக்கு புரியலையே. ஒரு பெண்ணை பத்தி அவதூறா பேச உனக்கு என்ன தைரியம்? உண்மைய சொல்றவனுக்கு தைரியம் தேவையில்லடா, அத மறைக்கிறவனுக்கு தான் அது தேவை. என்ன சொன்ன?
யாராவது பார்த்து அசிங்கமா அனுப்பி போறாங்கடா. டேய், 2 பேரும் ஊமையாடா. சுமூகமா பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை இப்படி அடிச்சு அத்துக்கிறது. நீ வாடா. வெக்கம் கட்ட ராஸ்கல். வெக்கப்பட வேண்டியவன் நான் இல்லடா. விபச்சாரிய கூட்டிட்டு வந்து மனைவின்னு சொல்லிட்டு தெரியறியே, நீ தான்டா வெக்கப்படணும். என்னடா சொன்ன? கொஞ்சம் கூட நல்லா இருப்ப. போய் விடா என்ன. நீ 2ல 1 முடிவாங்க. அதுக்கு நானும் தயார். ஏதோ அறிமுகம் இல்லாத நமக்குள்ள எதுக்கு தகராறுன்னு பார்த்தா ஒரேடியா குதிக்கிறியே. ஏய், உன்னை விட பணக்காரனோட அவ பழக நேர்ந்தா அன்னிக்கே உன்னை விட்டுட்டு ஓடுறாளா இல்லையா பார். அவ போகட்டும் இருக்கட்டும். அத சொல்ல நீ யாரா? அடச்சே, நானா வந்து உன்கிட்ட சொல்லலடா, நீயா வந்து கேட்டதால சொன்னேன். டேய் பிரபா, அந்த ஆளு என்னமா சொல்லிட்டு போட்டு. நான் சொல்றது கேளு, மரியாதையா வாடா. பிரபா, இன்னைக்கு அவன் சொன்னதே நாளைக்கு உங்க அப்பாவும் சொல்லலாம். அப்ப நீ எந்த ஆதாரத்தை வச்சா கீதா உத்தமிங்கிறத நிரூபிப்பேன். அதுக்காக ஊர் உலகத்தை ஒன்னா கூட்டி அத்தனை பேர் மத்தியில கீதாவை தீ குளிக்க வைக்கணும்னு சொல்றதா நினைக்காதரா. உமரிக்கு சொல்லு, கீதா தூய்மையானவன் எந்த வகையில உறுதியா சொல்ற? வெறும் நம்பிக்கை தானே. இருக்குதே, பள்ளிக்கு பயந்து பல இடத்துல போய் உட்காரும். கடைசியில அதுக்கும் தெரியாம பள்ளி வாயிலே உட்கார்ந்துரும். அதே மாதிரி தாண்டா இந்த மனசும். எப்ப அவநம்பிக்கையில போய் உட்காரம்னு சொல்லவே முடியாது. மீன் பிடிக்கிற குப்பத்திலேயே இருந்துகிட்டு நான் கடலை பார்த்தது இல்லைன்னு சொன்னா யாரா நம்புவான்? சத்தியம், நிஜமா சந்தேகப்படுறேன்னு கேட்கலாம். ஆனா அவன் சொல்றது மாத்திரம் உண்மையா இருந்தா உன்னுடைய வாழ்க்கை என்னாகும் தெரியுமா? டேய், இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்றதுனால கீதாவை வெறுக்கிறத நினைச்சிடாது. ஆண்டவன் கூட தாண்டா பக்தர்களை சோதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அடைக்கலமே தர்றாரு. பக்தர்கள் மனசுல என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். இருந்து ஏன்டா சோதிக்கிறாரு? பாடா போற இந்த உலகத்துக்காக, பக்தர்களுடைய பெருமையை மத்தவங்க உணர்றதுக்காக. உன்னை விட பழக்கானோட கீதா பழக நேர்ந்தா அவன் மனம் மாறி அவனோடவே போயிடுவான் சொன்னானே, அது உண்மையா பொய்யா நானே சோதிச்சு பாக்குறேன். சத்தியம். பிரபாகரன்ல நீங்க யாரு? வடா ஷேட்டோட குமாஸ்தா. அவர் இல்லைங்க, ஆபீஸுக்கு போயிருக்காரு. ஆபீஸுக்கு போயிருக்காரா? அங்க கேட்டா இங்க போயிருக்கா சொல்றாங்க, இங்க கேட்டா ஆபீஸ் போயிருக்கா சொல்றீங்க. எங்க போனா நான் கடைசியில் இங்க தானே வரணும். வர வரைக்கும் இங்க இருந்தே பார்த்துட்டு போறேன். அப்புறம் முடிவா சேர்ந்து 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறாங்க. 6 வருஷம் ஆச்சு. அறியவனா இந்த தேதி வரைக்கும் அசலும் வரல, வட்டியும் வரல. நீ எப்படிமா அசலா வட்டியா? பிரபாகருக்கு என்ன வேணும்? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒண்ணு திருச்சியில இருந்தில்ல? அட பாவமே, போயும் இந்த கடங்காரனை நம்பி வந்த இவன் பெரிய பிராட் ஆச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க பாரியா என்னமா இருக்கிற. உன் அழகுக்கு ராணி மாதிரி கோட்டையில் இருக்க வேண்டியவ இப்ப கூட ஒண்ணு மோசம் போயிடல. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, என் சேட்டு கணக்குல உன்னை வர வைக்கிறேன். லட்ச லட்சமா கால கொட்ட சொல்றேன். ஏமா அப்படி பாக்குற? இந்த விஷயம் பிரபாகருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறியா? இந்த நீ என்ன அவன் பொண்டாட்டியா? காலம் பூரா கூடவே இருக்க போறியா? லட்சுமி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போக வேண்டியதானே? ஐயா அப்படி பார்த்தா சந்தேகமா இருக்க? இந்த குடி, கையை நீட்டி வாங்க. 5000 ரூபாய் அட்வான்ஸ். இந்த வாங்கிக்க. வாங்கிக்கங்கிற என்னடா என்னாச்சு? இப்பவாவது என் சீரா எப்படிப்பட்டவங்க புரிஞ்சுக்கிட்டியா? டேய்,
அவளை பத்தி தவறா சொன்னா தெய்வமே பொறுக்காதரா. அவளை போல உத்தமிய, உண்மையானவளை, களங்கமில்லாதவளை காணவே முடியாதுடா, காணவே முடியாது. எவனோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அப்பழுக்கெல்லாம் என் கீதா மேல சந்தேகப்பட்டு நான் உன்னை அப்பவே தடுத்து நிறுத்திருப்பேன். அப்படி செய்யாத காரணம் அவ பேர்ல எனக்குள்ள முழு நம்பிக்கை தான். இத பாரா சத்தியம், கீதா பணத்துக்காக பண்பு எழுந்துருவான்னு அவன் சொன்னான். மீனவ குப்பத்திலேயே பிறந்து கடலையே பார்த்ததில்லைன்னு சொன்னான். யாராவது நம்புவாங்களான்னு நீ சொன்ன. இப்ப என்னடா சொல்ற? சொல்றா, ஏன்டா பேசாம இருக்க? சொல்றா, என் கீதா உத்தமி தானே? உத்தமியா இல்லையா? சொல்றத கேள்றா பிரபா. பிரபா, என்னடா பிரபாகர், பணத்தோடவே போயிட்டா போல இருக்குது. அன்பார்ந்த பிரபா, மெதுவாக நகரும் காலம் உண்மைக்கு உயிரளிக்கும் என்று நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கை வெம்பி விட்டது. மழைக்கு பயந்து மரத்தடியில் நின்றேன். பெரும் புயல் வீசி அந்த மரத்தை வேரோடு வீழ்த்தி விட்டது. விதி இனிப்பில் விஷத்தை கலந்து எனக்கு ஊட்டிவிட்டது. உங்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. அதுக்குள்ள ஏன்டா கிழிச்ச? மிச்சத்தையும் படிச்சிருவோம். பிரபா, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ நோயாளிகள் பிழைத்திருக்கவில்லையா? அதுபோலவே நானும் பிழைத்திருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களை பிரிந்து போகிறேன். என் உடன்பிறவா தமையன் சத்தியமன்னன் மாறுவேடத்தில் வந்து மாறுவேடத்தில் வந்து எனக்கு அளித்த சோதனையை என் அறிவுக்கு அளித்த விருந்தாகவே கருதுகிறேன். கீதா, பிரபா, தப்பு பண்ணிட்டோம்டா. கீதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கடா. சத்தியமன்னன் என்னிடம் கொடுத்த பணமும் நீங்கள் எனக்கு அளித்த புடவை, நகைகள் முதலானவற்றையும் பெட்டியில் புட்டி சாவியை படுக்கைக்கடியில் வைத்திருக்கிறேன். இப்படிக்கு கீதா. பிரபா, உனக்கு நான் என்ன சமாதானம் சொல்றதுனே தெரியலடா. என்ன மன்னிச்சிடுறேன். கத்தி கூர்மையா இருக்குதான்னு தெரிஞ்சுக்க. கழுத்தறுத்தாடா பாப்பா ஒருத்த. அந்த காரியத்தை நான் செய்துட்டேன்டா. என் தங்கச்சி எங்க இருந்தாலும் சரி, அவ காலில் விழுந்தாவது நேரா கொண்டு உங்ககிட்ட சேர்க்கிறேன்டா. கீதா!
சத்தியம், அப்பா கல்யாணம் சமைச்சா தெரியுமில்ல? உண்மையாவா? ஆமாண்டா. என்ன ஆமாண்ணா? இது என்ன சாதாரண கல்யாணமா? காதல் கல்யாணம், அதுவும் கலப்பு கல்யாணம். இதுவே இவ்வளவு சுழுவா முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன த்ரில் இருக்கு, வேல்யூ இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? உங்க அப்பா வேணான்னு சொல்ல, நீ வேணும்னு சொல்ல, அவரு கத்த, நீ கத்த, சொத்தப்பிரி அப்படி நீ கேட்க, உயிர் பிரிஞ்சு போயிருந்தாரு அவர் சொல்ல, பெரிய கிளைமேக்ஸ் வரும்னு பார்த்தேன். உசுறு பண்ணி விட்டியாடா, பொம்மை கல்யாணம் மாதிரி போச்சே. தாம் திடகத தை தத்தை திடகத தாம் திடகத தை தத்தை திடகத தாம் தித்தை தாம் தித்தை தாம் தித்தை தாம் தித்தை அவங்கதான் எவ்வளவு சொல்லி கேட்காம கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு என்ன அவசரம்? 2 நாள் இருந்துட்டு தான் போகணும். நீ செஞ்ச கல்யாணத்துக்கு 2 நிமிஷம் கூட இருக்க முடியாதே. சுமாரி ஏதோ கல்யாணத்துக்குன்னு அழைப்பு அனுப்பிச்சிங்க, நாங்களும் தெரியாதனமா வந்துட்டோம். வர்றோம், படிப்போம். மாணிக்கா, இந்த விஷயம் எங்களுக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த கல்யாணத்துக்கே வந்திருக்க மாட்டோம். கேவலம், உங்க மகன் ஒரு தாசி பெண்ணை கூட்டிட்டு வந்ததும் இல்லாம அதுக்கு கல்யாணம் வேறையா? கர்மம் கர்மம். மாணிக்கம், நான் வர்றேன்ப்பா.
இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? பாருங்க, ஊர்ல கலப்பு கல்யாணம், சீர்திருத்த மனம், அது இதுன்னு எதுவெல்லாமோ நடக்குது. அதையெல்லாம் பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பெண்ணை உங்க மருமகளா ஏத்துக்கிட்டது ஊர்ல பல பேர் பலவிதமா சொல்றாங்க. அதுவும் இல்லாம நாளைக்கு உங்க மகனும் அந்த பொண்ணும் எந்த முகத்தை கொண்டு தெருவில் நடமாடுவாங்க? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நான் வர்றேன்.